வெல்கம் டு பிஜேஆர்ஆர் ஹோமோட கிச்சன் டூர் பார்க்குறோம். நம்ம கிச்சன் என்ட்ரன்ஸில் தான் இருக்கிறோம். 2 பக்கமும் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கி வச்சுருக்கேன். இது ஓப்பன் கிச்சன். இது வந்து பீட்ஸில் வந்து நான் வந்து கர்டன் வாங்கி போட்டிருக்கேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இது ரெண்டட் ஹவுஸு தான். இது ஓன் ஹவுஸ் கிடையாது. இங்கே மேட் வந்து குளிருக்காக நான் தரையில் கால் வைக்க முடியாதுன்னு மேட் வாங்கி போட்டிருக்கேன். இந்த பக்கம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக் இங்கே இருக்குது. இதில் வந்து தட்டு, டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, மிக்ஸி ஜாரு, ஸ்நாக்ஸ் டப்பா அதெல்லாம் வச்சுருக்கோம். கீழே இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த ரேக்கில் வந்து வெங்காயம், தக்காளி, இந்த மாதிரி பூண்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கோம். ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருப்போம் அதில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜக்கு வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ளாஸ்க்கு கிட்டல் வச்சுருக்கேன். இங்கே ஜோடியாக்கு வந்து மிக்ஸி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மல்லிகை பொருள்லாம் தீர்ந்ததுன்னா அதை நான் வந்து இந்த போர்டில் வந்து எழுதி வைப்பேன் அப்பப்போ எந்தெந்த பொருள்லாம் தீருதுன்னு. அப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான் வச்சுருக்கேன். பக்கத்தில் ஆயில் ஸ்ப்ரேயும் ஆயில் கேனும் இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த இடிக்கல் வச்சுருக்கேன். இந்த ஆயில் ஸ்ப்ரே வந்து நல்லா தோசைலாம் ஊற்றினோம்னா நல்லா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. இது தோசைக்கல்லில் வந்து இந்த சிலிக்கான் ப்ரஷ்ஷோடு அது வருது இந்த கண்டெய்னர். இது வந்து இடிக்கல். இதுவும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்குது. அப்புறம் இந்த 8 இது பாக்ஸ் வந்து சின்ன சின்னதாக பாக்ஸ் வந்துருக்கு. இது ரொம்ப நல்லா க்யூட்டாகவும் இருக்குது, நல்லாயிருக்கு. அதில் ஜீரகம், மிளகு எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம குழம்புக்கெலாம் எதுவும் தேவைப்படுறப்ப இதை எடுத்து நான் போட்டுப்பேன். இந்த ரைட் சைடில் இந்த பொருள்லாம் வச்சுருக்கிறதுனால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு எடுத்து எல்லாம் போடுறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்குது. அது ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த நெய் வந்து நான் வீட்டிலையே நானே பண்ணது. பிளாக் சால்ட் இதில் வச்சுருக்கேன். பிங்க் சால்ட்டும் வச்சுருப்பேன், தீந்துருச்சு. பிளாக் சால்ட் இது ஒயிட் சால்ட் இதில் வச்சுருக்கிறது. அப்புறம் கட்டிங் போர்டு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்கேன். வெஜிடபிள் கட்டர். இதுவும் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான், ஆன்லைனில் வாங்கினது தான். சும்மா ஒரு டெக்கர் ஐட்டம், சும்மா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்னு அந்த இடத்துல வச்சுருக்கேன். இது வந்து 5 டப்பா தான். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு இது வெயிட் மிஷின். இது நம்ம பிரியாணி, கேக்லாம் பண்ணுறதுக்கெலாம் அது அளவுலாம் பார்த்து நம்ம கிராம் கணக்கெலாம் பார்த்து போட்டுக்கிறதுக்கு அது வாங்கி வச்சுருக்கேன். இது நார்மல் எல்லார்ட்டையும் இருக்க மாதிரி 5 டப்பா தான். மஞ்சள், கடுகு, ஜீரகம் இப்படி போட்டு வச்சுருக்கேன். அப்பப்போ எடுக்கிற பொருளை கரெக்டாக அந்த இடத்துல வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து கையெல்லாம் துடைக்கிறதுக்கு ஒரு டவல் ஒன்று வச்சுருக்கேன் சின்னதாக. இது வந்து லைட்ரு வச்சுருக்கேன். இது கேஸ் அடுப்பு வச்சுருக்கேன். 2 தோசைக்கல் வச்சுருக்கேன். ஒன்று சப்பாத்தியும் முட்டையும் போடுறதுக்கு அந்த தோசைக்கல்லும், இது வந்து நான்ஸ்டிக் டவா தோசை ஊற்றுறதுக்கு. மேலே வந்து ஜீசஸ் ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்கேன், ஜன்னல் பக்கத்துலேயே இருக்குது. இதுவும் வந்து நார்மல் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான். 2 பக்கமும் 2 சைட்லேயும் வச்சுருக்கேன். பாத்திரம்லாம் கழுவி போடுறதுக்கு இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான். அந்த பேஸ்கெட் வச்சுருக்கேன். கழுவி போட்டால் தண்ணி கீழே போகாத அளவுக்கு தாம்பாளம் அடியில் வச்சுருக்கேன். டிஷ்வாஷர் பாக்ஸ் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. மேலே வந்து ஃபில்ட்ரு வச்சுருக்கேன். அதில் வந்து மணி பிளான்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் தான், அதுவும் வாங்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து வாஷ் பேஷன். அந்த வாஷ் பேஷன் கீழே வந்து எல்லாம் இந்த டிஷ் வாஷர்லேருந்து அந்த பாத்திரம் கழுவுறதுக்குள்ளே அந்த ஸ்பாஞ்சு எல்லாம் வச்சுருக்கேன். ஹிட்லாம் வச்சுருக்கேன். இந்த டோருக்கு பக்கத்தில் வந்து செராமிக்கில் வந்து 2 இது வச்சுருக்கேன். அதில் வந்து ஒன்றில் வந்து கல்லுப்பு வச்சுருக்கேன், ஒன்றில் புளி வச்சுருக்கேன். அப்புறம் 2 சில்வர் வாளி 2 வச்சுருக்கேன். அதில் வந்து ஒன்றும் இல்லை, சும்மா தான் வச்சுருக்கேன், எம்டியாக இருக்குது. இதில் வந்து இந்த ரோலரு இது வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஹனி, ஜாமு, இந்த ஊறுக்காய்லாம் வச்சுருக்கேன். இது வந்து இடிக்கல் மேலே. கீழே இருக்கிறதுல வந்து புட்டு மாவு, அது ஊர்லேருந்து வரப்போ பொடிச்சு வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். தேங்காய் இருக்குது. அந்த பக்கெட்டில் வந்து புளி இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பேன், எல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்க மாட்டேன். இதில் வந்து கோலமாவும் இருக்குது சிலிண்டர் பக்கத்தில். இந்த பக்கத்தில் வந்து இந்த ஸ்டோரேஜ்லாம் வேஸ்ட்டு ஆனதெல்லாம் வச்சுருப்பேன், தேவையில்லாத பிளாஸ்டிக் ஐட்டம்லாம். தேங்காய் திருவு தான், அருவாமனையும் அங்கே வச்சுருக்கேன்.
இந்த ரேக்கில் என்ன இருக்குன்னு எல்லாம் கரண்டி தான் வச்சுருக்கேன். தோசை கரண்டி, குழம்பு கரண்டிலாம் வச்சுருக்கேன். இது வந்து பருப்புலாம் மசிக்கிறதுக்கு வந்து மசிச்சு விடுறதுக்குள்ள அந்த இது. அப்புறம் மோர் வந்து கடையிறதுக்கு அதுக்கெலாம் அந்த ஐட்டம் வச்சுருக்கேன். இது வந்து காஃபி ஃபில்டர், டீ ஃபில்டர். அப்புறம் இது வந்து சப்பாத்திலாம் போடுறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது இந்த லெதரில். இது நம்ம சப்பாத்தி கட்டையை விட இது ஈஸியாக இருக்குது. இதில் நம்ம போட்டோமா திருப்பிலாம் சப்பாத்தி போட்டு முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சிட்டோமா தண்ணி வடிஞ்சிச்சுன்னா அழகாக ஷீட்டை மடித்து வச்சிடலாம். அப்புறம் இந்த கத்திலாம் ஷார்ப்பர், நைஃப் ஷார்ப்பர் வந்து கத்திலாம் மழுங்கி போனதுக்கெலாம் நம்ம வீட்டில் இருந்தே இப்படி பண்ணிக்கலாம். நல்லா ஷார்ப்பாகுது. அப்புறம் இடியாப்பம் அச்சு இருக்குது. ஆயில் ஃபொனல்லாம் இருக்குது. இந்த ஆயிலெலாம் ஊற்றிக்கிறதுக்குள்ளே ஃபொனல்லாம் அங்கே இருக்குது. அடுத்த ரேக்கில் வந்து கப்பு வச்சுருக்கேன், சொம்பு இப்படிலாம் வச்சுருக்கேன், டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது வந்து இதெல்லாம் தயிர்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த பாத்திரம், சின்ன சின்ன பாக்ஸ் இவ்வளோதான் இதில் இருக்குது. இதில் சின்ன சின்ன தட்டு வச்சுருக்கேன், சப்பாத்தி கட்டை தான் வச்சுருக்கேன். அப்புறம் வெளில கொண்டு போய் சின்ன பாட்டில், வாட்டர் பாட்டில், ஒரு பிளாஸ்டிக் பவுல் இருக்குது, ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது. அவ்வளோதான். இதில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இல்லை நான் அடைச்சி வச்சுக்கல, எல்லாத்தையும் தூக்கி மேலே போட்டுருவேன். தேவைக்குள்ளது மட்டும் வச்சுருக்கிறேன். இங்கே வந்து ஹாட் பாக்ஸ் சில்வரில் இருக்குது, ஒரு கடாய் இருக்குது, குழம்புலாம் பாத்திரங்கள்லாம் இருக்குது. அப்புறம் சில்வர் மரம் இருக்குது சைடில். அப்புறம் கீழே வந்து பச்சை கலர் பேக்கெட்டில் வந்து சர்க்கரை வந்து வச்சுருக்கேன். அதில் இன்னொரு பச்சை கலர் பேக்கெட்டில் வந்து கோதுமை மாவு வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து புட்டு குடம், குக்கரு, இட்லி பாத்திரம், இந்த மாதிரி மைக்ரோவேவ் அவனில் வைக்கிறதுக்குள்ள அந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் வச்சுருக்கிறேன். நமக்கு கீழே வந்து ஸ்நாக்ஸ் டப்பா இதுன்னு அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், பிள்ளைங்களுக்குள்ள ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்லாம். இது வந்து ஐஸ்கிரீம் மோல்டு, குல்ஃபி மோல்டு. இது வந்து டீ கப்பு, டீ போட்டு குடிக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி வச்சுருப்பேன் இந்த செராமிக் பவுலில். இது ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, காஃபி ஃபில்ட்ரு இது. இது வந்து ஐஸ்கிரீம் பவுலு, இதுக்கு மேலே இருக்க லெமன் பிழியிறது. அப்பப்போ எடுத்த பொருள் அந்த இடத்துலையே வச்சிட்டோம்னா தான் நமக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். இது வந்து ஜூஸ் கப்பு. அடுத்தது வந்து படின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஆழாக்குன்னுவாங்க, 2 வச்சுருக்கேன் அது. அப்புறம் வந்து ஏர்டைன் கண்டெய்னர் தான், இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கினது தான் எல்லாம். இதில் வந்து மிளகா, மல்லித்தூள் இப்படிலாம் போட்டு வச்சுருப்பேன். பின்னாடி வந்து பெரிய டப்பாவில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டு வச்சுருப்பேன். கருப்பட்டி அங்கே வச்சுருப்பேன், அதில் கொஞ்சம் தான் இருக்குது, கருப்பட்டி காலியாகிடுச்சு. இந்த ஏர்டைட் கண்டெய்னர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே மேலே வந்து க்ரீன் டீ, இது வந்து பட்டை, கிராம்புலாம் இதுலேயும் வச்சுருப்பேன். இதில் கடுகுலாம் இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, அப்புறம் நம்ம வந்து பிரியாணி மசாலா இதில் தான் வச்சுருக்கேன், நம்ம ஒரு விலாகில் போட்டிருந்தது. அப்புறம் வந்து இதுலேயும் டீ தூள்லாம் வச்சுருப்பேன். பின்னாடி வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள்ன்ற அது மாதிரி வச்சுருப்பேன். இங்கே பட்டாணி, கொண்டக்கடலை, இந்த மாதிரி உளுந்து அந்த மாதிரி வச்சுருப்பேன். இந்த ஏர்டைன் கண்டெய்னர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே ஃப்ரிட்ஜு வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரிட்ஜ் டூரில் நான் வந்து இதை காட்டுறேன். இங்கே வந்து அரிசி வச்சுருக்கேன், கீழே குனிஞ்சி தான் எடுக்கணும், இந்த மூலையில் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு டைனிங் டேபிள், 4 சீட்டர். இது நடுவில் ஃப்ளவர் பாட் வச்சுருக்கேன். இது வந்து சூடாக அந்த பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுக்காக அந்த இது வச்சுருக்கேன். இந்த ஸ்பூன்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஃப்ரூட் பேஸ்கெட் வச்சுருக்கேன். இது நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இது வந்து ஃபோன் ஸ்டாண்டு வச்சுருக்கேன். நேராக வந்து ஜீசஸ் 12 சீடர்களோட உணவு அருந்துறது அந்த ஃபோட்டோ. இது கன்னியாகுமரிக்கு போயிருந்தப்போ டூரில் இந்த மிரர் வாங்கியிருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் வாஷ் பேஷன் கீழே இருக்குது, ஹேண்ட் வாஷு வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஸ்க்ரீன் போட்டிருக்கேன், ஜன்னல்லாம். இங்கே வந்து ஆயில் கண்டெய்னர்லாம் வச்சுருக்கேன், கொஞ்சம் சீப்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். இது சும்மா டெக்கர் ஐட்டம், தாமரைப்பூ, இந்த ஃப்ளவர் பாட் வச்சுருக்கேன்.
எங்கள் கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது வாஷிங் மிஷினுக்கு மேலே இந்த ஐட்டத்தெல்லாம் வச்சுருக்கேன். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் கிச்சனே வச்சுக்கோங்க. தேங்க்யூ.